அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலின் வழியாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சரலக்னம் பற்றிய தகவல்கள். ஜோசியத்தில் சரலக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரலக்னம் அப்படின்னா பொதுவாக நகரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம், மாறக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மேஷம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாம் சரலக்னம்னு சொல்லலாம். மேஷம் செவ்வாயோட வீடு, கடகம் சந்திரனோடது, துலாம் சுக்கிரனோடது, மகரம் சனியோடது. இந்த நாலும் பார்த்தீங்கன்னா சரலக்னங்கள், மாறக்கூடிய லக்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அதிகமாக வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரே இடத்துல நிலை பெற்று இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி தான். அடிக்கடி பயணம் செய்வாங்க, இடம் மாற்றம் செய்வாங்க, வேலை மாற்றம் செய்வாங்க, புதிய முயற்சிகளை ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, முடிவெடுப்பதில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. ஆனால் நிலச்சி நிற்க மாட்டாங்க, திரும்பவும் அடுத்த ஒரு முடிவு எடுப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு தாமதம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மேஷ லக்னம் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமான லக்னம், தலைமை லக்னம்னு கூட சொல்லலாம். சீக்கிரமாக முடிவெடுப்பாங்க, சீக்கிரமாக கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுயமுயற்சியால் உயர்வு பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய அவசர நடவடிக்கையை கட்டுப்படுத்தினாலே வாழ்க்கையில் முற்றுகம் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். கடக லக்னம் உணர்ச்சி மிகுந்த லக்னம்னு சொல்லலாம். குடும்ப பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனமாற்றம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உடனே மாறிடுவாங்க. அதே சமயத்தில் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். துலா லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது சமநிலை அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே அழகு விரும்பிகளாக இருப்பாங்க. அழகு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சமூக உறவில் ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த பங்கு வகிப்பாங்க. முடிவெடுப்பதில் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் வாழ்க்கையில் எப்போதுமே கூட்டு குடும்ப வாழ்க்கையாகவே இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மகர லக்னம் பார்த்திங்கன்னா பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய லக்னம்னு சொல்லலாம். ரொம்ப கட்டுப்பாடோடு நடந்துப்பாங்க. ஆனால் எதுலேயும் மெதுவாக தான் செயல்படுவாங்க. ஆனால் உறுதியான முன்னேற்றம் அவங்கள்ட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பு ரொம்ப தேவைப்படும். அதெல்லாம் முக்கியமான விஷயம். இளம் வயசில் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் பிற்பகுதியில் ஓரளவுக்கு உயர்வு இல்லை நல்ல உயர்வு அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தொழில் மாற்றம் அதிகமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம் அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வோடையே இருக்கும். குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கிறவங்க இந்த சரலக்கணக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். பயணம் அதிகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். மனநிலை மாறுபாடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சரலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாதகம்னா கெடுதல் செய்யக்கூடிய அதிபதி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே இந்த 11ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி சரலக்கணத்தை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிரலக்கணத்துக்கு என்ன பார்த்தோம், நம்ம 9ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த பாதகாதிபதிக்கு வாழ்க்கையில் தடை தாமதங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியவங்க, சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியவங்க இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதகாதிபதிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. அவர் தான் பாதகாதிபதி. செவ்வாய்க்கும் சனிக்கும் கேட்க வேணாம். செவ்வாய் லக்னம் மேஷ லக்னம்னா சனி கண்டிப்பாக பாதகத்தை செய்வார். எப்படியாவது பாதகத்தை செய்ய தான் முயற்சி பண்ணுவான்னு சொல்லலாம். அவர் ஜாதகத்தில் கொஞ்சம் வலிமை குன்றிய இடத்துல, அதாவது பகை வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா பாதகத்தை செய்வதற்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பாதகம் அதிகமாக செய்ய முடியாது. நவாம்சத்தில் பலம் இல்லாமல் இருந்தாலும் பாதகம் செய்ய முடியாது. கடக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன், ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் பாதகாதிபதி. கண்டிப்பாக சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு பகை ஜாஸ்தி. அதை பாதகம் செய்யறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். துலா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் தான் 11ஆம் அதிபதி, அதாவது சிம்ம வீடு. கண்டிப்பாக பாதகம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் பாதகாதிபதி, அதாவது விருச்சிகம். இப்போ மகர லக்னத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, மகர லக்னத்தில் செவ்வாய் உச்சம் அடைகிறார். செவ்வாயோட உச்ச வீடு மகரம் தான். ஆனால் அவர் அந்த மகர லக்னத்துக்கே பாதகாதிபதியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கும். தன்னுடைய தசாபுக்திகளில் இவங்கெல்லாம் பாதகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாதகாதிபதி எந்த பாவத்தில் இருக்காங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். பலத்தை பொறுத்தளவில் எப்படி தீங்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது உச்ச வீடு, நீச்ச வீடு, சுய வீடா, சுப பாப கிரக சேர்க்கை இருக்கா, பார்வை இருக்கா, இப்படியெல்லாம் சொல்லி பார்த்து தான் பாதகாதிபதியோட பலத்தை தீர்மானிக்க முடியும். சரலக்னத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கலாம். அதிக துன்பங்களை தரக்கூடியவங்க,
மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே இந்த சரலக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தான் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் சுக்கிரன், ஒரே கிரகம் இரட்டை மாரகம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி நீங்கள் மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அடுத்த வீடு ரிஷபம், ஆனால் 2ஆம் வீடு அவர் தான் வந்து மாரகாதிபதி. அதே மாதிரி 7ஆம் வீடு பார்த்திங்கன்னா துலாம், அதுவும் இப்போ சுக்கிரனே பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு 7ஆம் வீட்டுக்குரியவர். மேஷத்துக்கான பாதகாதிபதி சுக்கிரன் தான். கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சனி, 2 பேரும் தான் மாரகாதிபதிகள். துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி அவரும் செவ்வாய் தான். எப்படி முன்னால் பார்த்தோம் நம்ம மேஷத்துக்கு பார்த்தோம், அதே மாதிரி இதுக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் வருது மாரகாதிபதிகள். மகர லக்னத்தை பொறுத்தவரை 2ஆம் அதிபதி கும்பம், சனியே வந்து மாரகாதிபதி. எப்படி பாருங்கள், மகர லக்னமே சனியோட வீடு தான், அவருக்கு அவரே மாரகாதிபதியாக வர்றாரு. அதே மாதிரி 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா கடகம் சந்திரன், இந்த 2 பேரும் தான் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரகாதிபதி காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது தசை புத்தி காலத்தில் தான் இந்த மாரகம் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். மாரகம்னா உடனே உயிரை எடுத்துடாது, உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம், அறுவை சிகிச்சை ஏற்படுத்தலாம், விபத்துக்களை ஏற்படுத்தலாம், குடும்ப உறவு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாரகாதிபதி ரொம்ப பலம் பெற்று இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் சுபகிரக பார்வைகள் இருந்ததுனாலும் மாரகாதிபதியோட பலம் குறையும்னு சொல்லலாம். ஆயுள்காரகன் சனி ரொம்ப வலிமையாக இருந்ததுன்னா மாரகாதிபதி செயல்படுறது ரொம்ப குறைவாக இருக்கும். 8ஆம் அதிபதி வலுவாக இருப்பது அப்படின்னு சொன்னாலும் பாதிப்பு குறையலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சரலக்னத்தை பொறுத்து அவங்களுடைய தன்மைகளும் அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி தகவல்களும் இந்த பதிவில் பார்த்தோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.